எதுக்கு உங்களுக்குலாம் இவ்வளோ வன்மம் அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக புரியல. சரி, நமக்கு இருக்கிறது பரவாயில்ல, நம்ம ரிவ்யூவர்ஸு, யூசர்ஸு நமக்கு ஓகே. பட் இந்த கேஸ் மேனுஃபேக்சரர்ஸ்க்கெலாம் ஏன் இவ்வளோ வன்மம் அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக புரியல. என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த டி பிராண்டு அண்ட் மொமெண்ட் மாதிரி இருக்க கேஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஸ்கின் மேனுஃபேக்சரர்ஸ் இல்லை ஆக்சசரிஸ் மேனுஃபேக்சரர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஒரு டிவைஸ் லான்ச் ஆக போகுதுன்னா அதோட மாக்கப் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. இப்போ செப்டம்பர் 9 நம்மளோட iPhone 17 லான்ச் ஆக போகுது இல்லையா, அதோட ஃபுல்லி ரெண்டட் மாக்கப்ஸு வித் கேஸோட வந்துட்டு இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு இது வன்மமாக இருக்குமோ, இல்லை ஆப்பிள் சைட்லேருந்து என்ன வரும், ஏன்னா அவங்க டிவைஸ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை லீக் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு, இது லீக் கூட இல்லை, அஃபிஷியலாக வந்துட்டு இது போஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு சரின்ட்டு எனக்கு தோணல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வன்மமா இல்லைனா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட்டா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 11 year old ஐஃபோன் பற்றியும் பேசி என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா பாய்.